இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு எப்படி பிளான்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு நடுறதுக்கான இடத்த நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு மேடு மாதிரி ஒரு கும்பில் மாதிரி மண்ணை கூட்டி வைக்கணும். இப்போ மண்ணை கூட்டி வச்சாச்சு. இனி நம்ம அதுக்கு கம்பு ரெடி பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஹார்வெஸ்ட் பண்ண மரவள்ளி கிழங்கோட குச்சி எடுத்து வச்சு அதை அடுத்த முறை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு அரை அடிக்கு இந்த மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குச்சியை நான் ஏன் ரம்பத்தை வச்சு அறுக்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. நம்ம வேறு டூல்ஸ் வச்சு கட் பண்ணாலும் நமக்கு ஈவனான கட்டு கிடைக்காது. இந்த மாதிரி ஈவனாக கட்டு கிடைக்கலன்னா நமக்கு சரியாக வேர்கள் வராது. வேர் சரியாக வரலைன்னா நமக்கு கிழங்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம ரம்பத்தை வச்சு கட் பண்ணி நமக்கு சரியான ஈவனான சர்ஃபேஸ் கிடைக்கும். நம்ம மரவள்ளி குச்சி நடுறதுக்கான உரம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாம்பல், கொஞ்சம் கம்போஸ்ட்டு, கொஞ்சம் எலும்பு பொடி எடுத்து வச்சுருக்கோம். அதை அந்த குழியில் போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் குச்சியை ஊனி வைக்கலாம். ரெண்டு கண்ணு மேலே தெரிகிற மாதிரி நம்ம இந்த குழியில் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் சருகுகள் இருந்தால் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலை மாலை நம்ம தண்ணி பாய்ச்சணும். தேவையில்லாத செடிகள்லாம் களை செடிகள் அதெல்லாம் பிடுங்கி நம்ம போடணும்.